நேயர்களுக்கு வணக்கம். நான் தனா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோல்டு பாக்ஸ்ன்னு சொல்கிற ஒரு எந்திரத்தை 115 டன் எடை கொண்ட ஒரு எந்திரத்தை நம்ம எப்படி தூக்கி அதனுடைய இடத்துல நிறுவ போகிறோன்றதை எரெக்ஷன் பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம பயன்படுத்த போது 2 கிரேன் பயன்படுத்துகிறோம். ஒன்று 400 டன் கிரேனு கிராலர், இன்னொன்று 250 டன்னு கிராலர் ஃபார் டெய்லிங்காக அதை பயன்படுத்த போகிறோம். வாங்க அதை எப்படி செய்ய போகிறோன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பாருங்கள். இதுதான் அந்த கோல்டு பாக்ஸ் எந்திரம். 2 கிரேன் இதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது 250 டன் கிரேனு. இதனுடைய பூம் லென்த்து பார்த்திங்கன்னா 27 மீட்ரு. டெய்லிங் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம வால் பிடிச்சி தூக்குறதுக்கு. இதுதான் வந்து 400 டன் கிராலர் கிரேனு. இதனுடைய பூம் லென்த்து பார்த்திங்கன்னா 52 மீட்ரு. இதுதான் வந்து மெயின் கிரேன். இதை வச்சு தான் நம்ம தூக்க போகிறோம். இப்போ நம்ம கிரேன் இருக்கிற இடத்துக்கும் இந்த கோல்டு பாக்ஸை வைக்கிற இடத்துக்கும் உள்ள ரேடியஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு 20 மீட்டர் வருது. அதனால் நம்ம அதனுடைய கணக்கீடுகளெல்லாம் போட்ட பிறகு தான் அதை வந்து நம்ம செய்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்ப்ரெண்டர் பீமோட அதை சேர்த்துட்டு நம்ம தூக்கலாம். இப்போ நம்ம அந்த போரிங்கெல்லாம் போட்டாச்சு. ஷாக்கு தூக்க போகிறோம். இந்த எந்திரத்தை ஆயத்தமாக இருக்குது, தூக்கிடணும். இப்போ லிஃப்டிங்க்கான சமிக்ஞை கொடுக்கப்பட்டது, என்ஜினியர் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த ஃபோர்மேன் பாருங்கள், ஃபோர்மேன் கிரேன் ஆப்ரேட்டருக்கு என்னென்ன சமிக்ஞைகள் கொடுத்துட்ருக்காரு. இப்போ மெல்ல மெல்ல தூக்க வேண்டியது தான். மிக மெல்ல மெல்ல தூக்கணும். அப்போ தான் ஆடாமல் அசையாமல் மேலே எழும்பும். நூற்றி 15 டன் எடை உள்ள கோல்டு பாக்ஸ் தூக்கப்படுது. தூக்க ஆரம்பிச்சாச்சு, சமயங்கள் எல்லாம் கிடைச்சாச்சு. இந்த கோல்டு பாக்ஸ் 27 மீட்டர் நீளம் கொண்டது. அதாவது நம்ம 27 மீட்டர் உயரமாகிடும். தூக்கி மெல்ல மெல்ல மேலே போகுது. மெல்ல மெல்ல மேலே எழுப்பிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான், அதுக்கப்புறம் டெய்லிங் முடிஞ்சிடும். ஸ்விம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பொசிஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி நமக்கு ரேடியஸ் அதிகமாக இருக்கிறதுனால சூப்பர் லிஃப்டிங் பண்ணணும். பின்னாடி கவுண்டர் வெயிட் அதிகப்படுத்தணும். 400 டன் ட்ரெயினுக்கு அந்த வேலை முடிஞ்சதுனால தான் இதை வந்து நம்ம பொருத்த முடியும் நம்முடைய இடத்துல. டெய்லிங் பண்ணியாச்சு, செங்குத்தாயிடுச்சு. இப்போ நம்ம டெய்லிங் கிரேனை விடுவிக்கணும். அதனுடைய ஸ்லிங்கெல்லாம் அவுத்துட்டு விடுவிப்போம். ஸ்லிங் அவுக்கிறது முற்படுறாங்க ஆட்கள். இப்போ நம்ம அதை அதனுடைய எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்விங்கிங்கில் இருக்கிற ட்ரெயின். சூப்பர் வெயிட்டுக்காக கவுண்டர் வெயிட்ஸ் ஒரு 4, 4, 8, 8, 5, 13 நம்பர்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ரேடியஸ் அதிகமாக இருந்தனால இந்த 400 டன் கிரேனை வச்சு 115 டன் வந்து 25 மீட்டர் ரேடியஸில் பண்ண முடியாது. அதுக்காக கூடுதலாக கவுண்டர் வெயிட் வைக்கிறோம். கவுண்டர் வெயிட் வச்சா மட்டும்தான் அந்த ரேடியஸில் நம்மளால் எரெக்ஷன் செய்ய முடியும், தூக்க முடியும், தூக்கி வைக்க முடியும். இல்லைனா கிரெயின் கவுந்துடும். அதுக்காக இந்த கவுண்டர் வெயிட் இப்போ வச்சாச்சு. இதுக்கப்புறம் எரெக்ஷன் எப்படி பண்ணுறோம், அந்த ரேடியஸ்க்கு எப்படி நம்ம வந்து போய் சேரோன்றதை பார்க்கலாம். இந்த பக்கம் இருந்தது 180 டிகிரி, அந்த பக்கம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த பின் பக்கம் நம்ம சூப்பர் லிஃப்ட்டுக்காக கவுண்டர் வெயிட் இன்னும் கூடுதலாக போட வேண்டியிருக்கோம். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோல்டு பாக்ஸை அதனுடைய இடத்துல நம்ம எரெக்ஷன் செய்ய முடியும். இந்த பேஸ் பிளேட்டுக்கு மேலே தான் இந்த லெக் வந்து உட்காரும். பேஸ் பிளேட்டுக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. இப்போ நம்ம எந்த ஓரியன்டேஷன் சரியாக பார்த்து திருப்போம். எந்த பக்கம் வந்து வடக்கு பார்த்துருக்கணும், எந்த பக்கம் தெற்க பார்த்துருக்கணும், நம்ம டிராயிங்கை ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ அது ஒரு பக்கம் திருப்புறோம். இந்த பகுதி தான் வந்து நமக்கு தெற்க பார்த்து இருக்கணும். திருப்பியாச்சு. இதுக்கப்புறம் அந்த பேஸ் பிளேட் நேராக கொண்டு வந்து வச்சு வெல்டிங் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது போன்ற இன்னும் ஒரு நல்ல பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எரெக்ஷனை மீண்டும் உங்களுக்கு
கொண்டு வருவதில் மகிழ்ச்சி, கொண்டு வருவேன். நன்றி, வணக்கம்.